டேய் நேத்து ஆளை நீ பிடிச்ச புடியில இனிமே டெய்லி போய் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மச்சான். இனிமேல் அவளை பார்க்கவே மாட்டேனா. இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டாடா. நேத்து அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன்டி. அதுக்கப்புறம் தான் எனக்கே கஷ்டமா போச்சு. சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா. அப்படி திரும்பி போயிடுவோம்டா. டேய் பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா. நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்ல. அவளை ஏன்டா பாக்குற? உன் ஃபிகரை பாரு. டேய் பொறுக்கி. டேய் நீ அவளை கட்டி பிடிச்சா இல்ல பொறுக்குனியா? டேய் பொறுக்கி. யாரை கூப்பிட்டீங்க? அதான் அழுத்தி சொல்றல. ஒன்னதான். இங்க வாடா. அவனை விடுறி வாடி போலாம். திமிரு பத்தி அதுக்கு இவளை இப்படி விட்டு அடங்க மாட்டான்டா. என்னடா பண்ணலாம் இவளை? அதான் எல்லாம் பண்ணிட்டியே அப்புறம் என்ன? டேய் பொறுக்கி கூப்பிட்டா நிக்க மாட்டீங்களோ? என் பேர் ஒன்றும் பொறுக்கி இல்லைங்க, அழகு. ஏய் நீ அழகோ அசிங்கமோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பொறுக்கிதான். என்னை பார்த்தா என்னங்க தோணுது? ஏங்க எப்ப பாரு சண்டைக்கு வரீங்க? அதான் சொன்னல பார்த்தா பொறுக்கி மாதிரி தான் தெரியுதுன்னு. இது பாரு நேத்து என்ன நடந்துன்னு தெரியாம உன்னை அடிச்சிட்டேன். அதுக்கு சாரி கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன். சாரி பொறுக்கி. பாப்பலாம். சரிடி. என்னடா சொல்றா? இன்னைக்கு நைட்டும் பொறுக்க வருவியாம்டா. ஒரு நிமிஷம். இதே காரணமா வச்சு என் பின்னாடி வந்தா செருப்பு. டேய் தேவையாடா உனக்கு? ஏற்கனவே 2 வச்சிருக்கேல்ல. மச்சி உன்னை எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் மச்சி. சரி விடு பாத்ரூம்ல போட்டுக்கலாம் வா. எல்லாம் இப்படிதான்டா ஆரம்பிக்கும். பூச்சி நீ தான் அன்னைக்கு சொன்ன கோயிலுக்கு வர பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணுன்னு. கோயிலுக்கு இப்படி ஒரு பேர் வரும் எனக்கு அப்புறம் தெரியும். யார் அது சிகரெட் அடிக்காதீங்க? ஏண்டா சொட்ட மாட்டேன். எனக்கு தான் சிகரெட் அடிச்சா பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஏய் சொல்ற பூச்சி வந்துட்டு சொல்றேன். கீழே போடுறாத சொல்றேன். கீழே ஏறு வண்டியில ஏறு வா. பிடிச்சிக்கோ. பால் கடை பாத்துலாம். ஏண்டா புறம்போக்கு தாவரத்துக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? காயத்ரி மச்சி காயத்ரி மை டார்லிங். உன் டார்லிங் எப்பயுமே உன் மேல மோதிட்டே தான் இருப்பாளா மச்சி? யாழ்ரா அவன் மரியாதை கொடுக்கணும். நானு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பொண்ணுன்னா பொறுமை வேணும். மெயினா மெயின் ரோட்ல அடக்க வேணும். என்ன வச்சு இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு அதை விடுற மச்சி. அதை விடுது ஏண்டு அன்னைக்கு நானடி உன் வீட்டுக்கு வந்தேன். நானா வந்தேன்? நீயும் உங்க அப்பா சோடா போட்டி இருந்தோம். நானும் போனா போதுன்னு போன மச்சி. நான் போனேன் ஒதுக்குறேன். சரி வீட்டுக்கு வந்தேன். அருணாச்சல போட சௌந்தர்யம் மாதிரி நீயத்தான் வந்து மேல விழுந்து நான் தலைவர் மாதிரி எவ்வளவு டீசெண்டா ஒதுக்கிட்டேன். அதை விட மச்சி. ஏண்டி அடிச்ச நீ? ஏண்டி அடிச்ச நீ? ஏண்டி அடிச்சா? வாடி வாடி. வாடி வா. இங்கே வந்துட்டியா? டே பூச்சி எப்படி 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 கையில் ஒரு புக் எடுத்துப்பாங்களாம். ஃபிகரை கூட கூப்பிட்டுப்பாங்களாம். ரெண்டாண்டா சுமார் பின்னாடியே போனாக்கா செருப்படுத்தி காட்டுவாங்களாம். பொண்ணுங்க பின்னாடி பசங்க வந்தா தான் அது ஃபிகரு இல்ல. அதுக்கு எதுடா பவரு? பஞ்சு வச்சு ஆட்டோமேட்டிக்கா வருது. எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா முழுசா பார்க்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும். இல்லன்னா எல்லாரும் பாக்குறாங்கடி அசிங்கமா இருக்கு. வா போலாம். சொல்றாங்களாம்மா கூட்டு போங்க. இவ்வளவு போய் லவ் பண்ண பாரு என்ன சொல்ல மச்சி. காதலுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கிடுவேன்டா மச்சி. ஆப்பல் மச்சி. இங்க காலைக்கு தான்டா ஃபேமஸ். அதுலடா ஆப்பாயில்ரா. இங்க கடை கூட இல்லையடா. தண்ணி ஊத்தடினா கேக்குறியா? வாடி போலாம். வா. அவன் மேல இருக்க கோதல் ராவன்
நீ வா நான் பழைய தரேன். தண்ணி பழைய ஊத்தி தரியா? மிக்சிங் பழைய தரேன். வா ஓகே? வா உன்னால் நடக்க முடியல ஆ. மச்சி தொல்லை ஏறிக்கோ. ஓகே. ஏண்டா டேய், ஆ. நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற சோனாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் இருக்கட்டும். அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது? நானும் எவ்வளவோ ப்ராக்கெட் போடுறேன், மசிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அண்ணே, ஒரு வாரணாசி தேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60 ஒரு படம் ஓடுது. சரி. அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ண்ணே. அப்படிங்கிற செத்த கிளிக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல. என்னடா சொல்ற? ஒண்ணும் அணை இல்ல. போற விளக்கு தான் ஆனந்தமா எரியுமா. என்னடா சிலிப்பு உனக்கு? ஹலோ, 5:30 வண்டி 10:30 மணிக்கு போடணுமா? தம்பி குடும்ப படம் தான் போடுவோம், வைங்க. தம்பி குடும்ப படம் 10:30 மணிக்கு 5:30 வண்டியா? கொன்றுவேன், வைங்க. எவனோ நம்ம வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு 10:30 மணிக்கு 5:30 வண்டி போட சொல்றாங்க. ஆமா, அண்ணி இன்னைக்கு சோறு கொண்டு வரலையானே? எழுதுறா டேய். அந்த திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே, காயு, இன்னைக்கு வந்தாளா? அதை என்ன கேக்குறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாப்ல வச்சு அழகு கிளியும் கிழிச்சுட்டு அந்த பிள்ளையா. ஏண்டா நான் அப்படி செஞ்சேன்? ஏய், போதில் இந்த நாள் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலடா. போதையா? ஏண்டா இந்த கனெக்ஷன் கந்தசாமியை தனியா விட்டுட்டு போதை அடிக்கிற லெவலுக்கு போயிட்டீங்களா? இல்லண்ணே, மனசு இல்லைன்னு சொன்னேன், அதான். வந்துடுத்தோ. ஏன்டா பொறுக்கி அறிவில்ல? நடு ரோட்ல அப்படியே பேசுவ? என்னடா சொல்றா? இது பார், பப்ளிக்ங்கிறதுனால என்ன சும்மா விட்டேன், இல்லன்னா மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த தொலைச்சிட வேண்டாம். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஓர பேசுது, கோவப்படாதீங்க, பேசாம இருங்க. வாடா வா, வந்து என்ன பண்ண போற? தம்பி நான் சொல்றத கேளுங்க. வேணாம் தம்பி, நான் சொல்றத கேளுங்க. டேய் மச்சான், டேய் மச்சான், தம்பி நான் சொல்றத கேளுங்க. தம்பி நான் சொல்றத கேளுங்க. நம்மள வச்சுக்கிட்டே கிஸ் அடிச்சுக்கிட்டாண்டா. யாருக்காவது தெரிஞ்சா தப்பாயிரும்டா. கேபிள்ல லீக் ஆறப்போதுனே. நாங்க பார்க்கல. நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ, பார்க்கலன்னு சொன்னா பார்க்க முடியும். நாங்க பார்க்கல. வர்றாண்டா. கங்கா ரிலேஷன். அது கங்க்ராச்சுலேஷன். அப்படியா? டேய், கோபத்தில் இதோ பாரு, இதே மாதிரி நாளைக்கு கம்பெனிக்கு சோனா வரும்போது கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துட வேண்டியதான். அப்ப செருப்படி கன்ஃபார்ம் தான். இது கந்தசாமி நெட்வொர்க்கே இல்ல. ஹாய். ஹாய். ஏ கவிதா, நம்ம ஏண்டி கண்ணாடி பாக்குறோம்? அழகா இருக்குமா இல்லையான்னு பார்க்கதாண்டி. நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பார்க்கவா? ஆமா. அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி. அழகு முக்கியமா இல்லையா? அழகும் முக்கியம், மனசும் முக்கியம். அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா? ஐயோ அம்மா சாமி, ஆளை விடு. ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு. நான் போயிட்டு வரேன்டி அம்மா. பை. ஏ கவி, ஏ அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் தாயாக மாறியிருப்பார். நல்ல கருணையுற்றதால் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். அவரது வழியில் நம்மால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்வோம் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்களில் மிக சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே என் இனிய மாணவ மாணவிகளுக்கு என் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யான்ட்டு. ஆனா இப்ப அவ இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் கிடைக்கணும்னு பதட்டப்பட்டேன். ஆனா ஒரு ரேர் பிளட் குரூப்னு சொன்னாங்க. ஏபியோன்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு டாக்டர் எல்லாம்.
தேடுனேன், அலைஞ்சேன். என் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாருமே கொடுக்க முடியல. கடைசியா அந்த பிளட் கிடைச்சது. ஆனா கிடைச்சப்பதான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருந்தா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம் சார், ரொம்ப டூ லேட்டுன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சது தான் இந்த அமைப்பு. உங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிற அமைப்பு கிடையாது. உங்களுடைய ரத்தத்தினுடைய ரகத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியும் வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வேல்யூ பிளட் இன்ஃபோ பேங்க் அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்களுக்கும் உபயோகமான அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஒரு தத்துவ ஞானி சொன்னான், தெரிந்தவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ இறைவனாகிறாய் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறைவனாக நாம் இல்லாவிட்டாலும் நல்ல மனிதனாக இருப்போம். அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நிஷா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. மொபைல் நம்பர் 9840532509. உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. பி நெகட்டிவ். நேம் சொல்லுங்க. நேம் காயத்ரி. ஹாய் ஜெனோ. தேங்க் யூ. யுவர் நேம்? நிம்மி. நைஸ் நேம். பை. காயத்ரி, காயத்ரி. ஆ சொல்லுங்க ஆண்டி. என்னால நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா. நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாம்மா? மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீதான் வந்து சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன கலங்கத்திலே மீட்டிங்க? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரியும் வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னால போக முடியல. அதான் காணிக்கையா அவகிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா ஆண்டி? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க, சாக்லேட் புடி புடி. என் புஜ்ஜி குட்டி, என் செல்ல குட்டி, அம்மு குட்டி. அடுத்துறானே மாமா மேல கோவம் அடி சொல்லும். பார்க்கவே மாட்டேங்கிற என் ராசாத்தி. மாமா கிட்ட பேசினா மாமா உனக்கு முத்தம் தருவேனா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே. மாமா நாளைக்கு மீட் பண்றேன். போதும் வாடா.